போன் அடிக்குது, எடுங்க. ஏய் வேணாம், எடுக்காத. அந்த குண்டச்சி தான் பண்ணிட்டே இருப்பா. சார், நம்ம எஸ்ஐ தான் கால் பண்றாங்க, எடுத்து தைரியமா பேசுங்க சார். எஸ்ஐயா? ஹலோ கீதா. பாண்டிச்சேரி இல்லையா? கிடைச்சிருச்சா? சரி சரி சரி, நீ வந்துரு. குட் கேர்ள். டேய், பணம் கிடைச்சிருச்சாமா? ரொம்ப சந்தோஷம் சார். அப்ப வண்டி ஸ்டேஷன் கூடவா? வேணாம் வேணாம், ஸ்டேஷனுக்கு வேணாம். வேற எங்க போறது? மேற்கு தொகுதிக்கு விடு. பங்கஜம் பங்கு சொன்னா கேளு பாப்பா, எனக்கு பயமா இருக்கு பாப்பா. ஐயா வந்துட்டாரு பாப்பா. நிறுத்து. என்ன பயமா இருக்கு பாப்பாவுக்கு? பாப்பாவுக்கு என்ன? பாப்பா உள்ள போய் தாப்பா போட்டுக்குச்சு. பாப்பா தாப்பா போட்டுக்குச்சா? பாப்பா அச்சே சும்மாரு. பங்கு, நான் பாப்புல வந்திருக்கேன். கதவை தர. மாமா 2 நாளா கவர்னர் கூட டிராவலிங் போயிருந்தாண்டா. ஜாம் ஜாம் பங்கஜம், என் கண்ணு கட்டி புஜ்ஜி கட்டி என் பண்ணு ஏன் அழுவுது? இந்த கண்ணு ஏன் கலங்குது? இது கொண்டு குறைச்சல் இல்ல. உனக்கு கொஞ்சறதுக்கு மத்ததுக்கெல்லாம் மட்டும் ஆமா, நான் வேணும். நீதான் வேணும், நீ மட்டும் வேணும். ஆனா நீ செய்யறதெல்லாம் உன் பொண்டாட்டிக்கு தான். என்னாச்சுடா பங்கு? உனக்கு ஆசை வந்தா கொண்டு வந்து வைப்ப, வேலை முடிஞ்ச உடனே எடுத்துட்டு போயிடுவல்ல. என்னது என்ன வச்ச? என்ன எடுத்துட்டு போனேன்? சீரியல் பார்த்து செக்ஸியா பேசுற நீ. என்ன நடிப்புடா சாமி. உலகத்துல ஒன்ன மாதிரி நடிச்சு நான் யாரையும் பார்த்ததில்ல. 5 லட்சம் ரூபாய் குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே எடுத்துட்டு போயிட்டல்ல. ஏண்டி, நீ தாண்டி வாங்கி பீரோல வச்ச? அப்ப பீரோல வச்ச பணம் எங்கயா? என்னது? பணத்தை காணோமா? டேய். எஸ் மேடம். என்னடா ரொம்ப குனியற? உங்களை ஓவர்லா பண்ணாம வந்தேன் மேடம். மரியாதையா வீட்லயே இருக்கணும். இங்க திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல எங்க திருட்டு போனாலும் உங்க 2 பேரையும் குளிச்சு தொங்க விட்டுறேன். உன்னத்தான் சொல்றாங்க. பணத்தை ரெடி பண்ணி ஓனர் கிட்ட கொடுத்துட்டு வேலையில சேர்ந்துக்கங்க. சரி மேடம். தேங்க்யூ மேடம். மேடம் சார், டவுனுக்கு வந்துட்டு எங்க வரணும்? 5 லட்சம் காணா போயிருச்சுமா. அதான் கிடைச்சிருச்சே சார். மறுபடியும் காணா போயிருச்சுமா. இல்லையே சார், எங்கிட்ட தானே இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற பணம் இல்லம்மா, என்கிட்ட இருந்த பணம். நீங்க தொலைச்ச பணம் தான் சார். அதான் நான் கண்டுபிடிச்சு வாங்கிட்டேனே. பணம் என்கிட்ட தான் சார் இருக்கு. நீ கண்டுபிடிச்ச பணம் உங்ககிட்ட தான் இருக்கு. இது பங்கஜத்தோட பணம். ஒரே குழப்பமா இருக்கு சார். பங்கஜத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? பங்கஜம் உனக்கு சம்பந்தம் இல்ல, அவ எனக்கு தான் சம்பந்தம். என்ன சார் சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பணம் காணா போச்சு. அதத்தான் சார் நானும் சொல்றேன். 5 லட்சம் ரூபாய் காணாம போச்சு, அது திரும்ப நம்ம கைக்கு வந்துருச்சே. லாஜிக் கரெக்டா இருக்கே. உன் மண்டையில ஏதாவது இருக்கா? அந்த 5 லட்சம் வேற, இந்த 5 லட்சம் வேற. அது அந்த வீட்டுல போயிருச்சு, இது இந்த வீட்டுல போயிருச்சு. இதெல்லாமா சொல்ல முடியும்? ஓ, இப்பதான் சார் புரியுது. அப்பாடா, புரிஞ்சுக்கிட்டாடா. ஆனா ஒண்ணு புரியல சார். புரியுது புரியுது புரியுது. உண்மையிலேயே புரிஞ்சதா இல்லையா? புரியுது சார், இப்பதான் தெளிவா புரியுது. ஆமா, பணம் எப்படி காணாம போச்சு? ஐயோ டேய், மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கிறாடா. அந்த 5 லட்சம் எப்படி காணா போச்சோ அதே மாதிரி தான் இந்த 5 லட்சமும் காணா போச்சு. பூட்டின வீடு பூட்டின மாதிரியே இருக்கு. போலீஸ்கார வீட்டுல பணத்தை காணோம். ஓகே ஓகே சார், புரியுது. நீங்க போனை வைங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் நில்லுங்கடா. மேடம் வேணாமா? காசை தான் திருப்பி கொடுத்துட்டோம்ல, அப்புறம் எதுக்கு தொடர்றாங்க? இல்லண்ணே, இப்ப எதுக்கு நம்ம ஓடுறோம்? 5 லட்சத்தை திருடிட்டோம். அதான் திருப்பி கொடுத்துட்டோம்ல.
சொல்றே. என்னங்க அந்த அரியும் கிரியும் தென்காசில தான் இருக்காங்க. அங்கேயா இருக்காங்க? ஆமா. களவாணி பசங்க. போலீஸ் அவங்கள தெருவுல துரத்திட்டு போறாங்க. சீக்கிரம் வாங்க. வந்துடுறேன் வைய. நில்லுடா. என்ன என்ன நான் எடுத்த 5 லட்சம் தான் திருப்பி கொடுத்துட்டானே, அப்புறம் எதுக்கு போலீஸ் நம்மளை வரட்டுது? அது நீ எடுத்த 5 லட்சம் இல்லடா, நான் எடுத்த 5 லட்சம். ஓடு. நீ ஒரு 5 லட்சமா? மஞ்சா பூனை. இப்ப பார்த்து யூரின் வருதே. ஓடு 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 ஓடு. டேய் மெதுவா ஓடுங்கடா. இந்த மாரியம்மன் ரைட் எடுப்போம். அப்படியே ஒண்ணுமே லெஃப்ட்ல பை பாத்துறா. அதுக்கப்புறம் மிலிட்டரியே வந்தாலும் நம்மள பிடிக்க முடியாதா? வாடா வாடா பாக்கலாம். வாடா வாடா வாடா. இந்த பை பாஸ் எப்படி போணும்? அண்ணே சாண்ணே விட்டுங்க. அண்ணே கோச்சுக்கறேன். அண்ணே விட்டுங்க. என்ன தண்ணி குடிக்க போறாங்க? ஐயோ போலீஸ் ஓடு ஓடு. ஐயோ ஐயோ. நில்லுங்கடா. டேய் ஐயோ நில்லுடா. ஏன் தெரியல? பேசாம டேய் நில்லுடா. டேய் நில்லுங்கடா டேய். டேய் ஊர் சொல்லுங்க. நில்லுங்கடா. சொல்றேன் மேடம். டேய் நில்லுங்கடா. டேய் ஓடாதீங்கடா. ஐயோ அதே மாரியம்மன் வந்துருச்சே. முடியல. இனிமேல் ஓட முடியாது போலடா. ஐயோ யப்பா ஐயப்பா. மேடம் இல்லைங்க மேடம், என்னால ஓட முடியல மேடம், டயர்டா இருக்கு. என்னாலையும் தான் முடியல. நான் சொல்றேனா, வா. அண்ணே, இந்த ரவுடிகள்கிட்ட மாத்தினா பொத்து பொத்துன்னு அடிக்கிறாங்க. இந்த பொம்பளை போலீஸ் மெத்து மெத்துன்னு அடிக்குது. இந்த பொத்தோட இந்த மெத்தே பெட்ரு. பேசாம இந்த மெத்துக்கிட்டே போயிடுவோம். ஆமா அது என்ன இன்னொரு 5 லட்சம்? மேடம் மேடம் நானே வரேன் மேடம். நானே வரேன் மேடம். நீங்க என்னடா பண்ணுவீங்க? என்னை அரெஸ்ட் பண்ணி டிஆர் ஜெயில போடுங்க மேடம். நான் கூப்பிடுறேன், நீ அவனையும் கூட்டிட்டு ஓடுறியா? மேடம் நீங்க பஞ்சு மிட்டாய்க்காரனை கூப்பிட்டேன்னு நினைச்சேன். மேடம் என்ன மேடம் ஸ்டிக் வச்சிருந்தீங்க, இப்ப என்ன உலக்கே கொண்டு வரீங்க? ஸ்டேஷனுக்கு வாங்கடி, காட்டு. ஓகே மேடம். ஏய் மேடம் 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 அடிக்காதீங்க மேடம். கூப்பிட ஏன்னா ஓடுனீங்க? நாங்க 2 பேரும் உங்களுக்கு கோஆபரேட் பண்றோம் மேடம். ஏதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம் மேடம். கோஆபரேட் பண்றியா? நட. பாத்துக்கறேன்டா. என்னடா புடிச்சிட்டீங்களா? இல்லண்ணா ஏன்? அது வந்து நாங்க அவங்கள புடிச்சிட்டோம். எங்க? பிடிக்கல இல்ல அண்ணாச்சி, அதுக்குள்ளதான் போலீஸ் உள்ள பூந்து குட்டையை குழப்பிட்டாங்க. அது வரைக்கும் நீங்க என்ன புடிக்கிட்டு இருந்தீங்களா? இல்லன்னா கிரியா அடா இரியா, உனக்கு எதுவுமே புரியாது. அண்ணாச்சிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் தூக்கத்துல இருந்து சொன்னாதான் நல்லா புரியும். அண்ணாச்சி நாங்க கிரியை தான் தேடி போனோம். ஆனா அங்க ஹரின்னு இன்னொருத்தன் தான். சரின்னு ஹரியையும் கிரியையும் தொத்தின்னு போனா நடுவுல நரி வந்து பூந்துடுச்சா? ஆமா அண்ணாச்சி, நரி மாதிரியே போலீஸ் உள்ள பூந்து அவங்கள தூக்கிச்சு. 1 மணி நேரத்துல 48 கிலோமீட்டர் ஓட விட்டானுங்க. இதுக்குதான் அவங்கள கவனிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா கவனிக்கணும்ன்றது. உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்த பாரு உங்களை. அண்ணாச்சி எங்க போறீங்க? செருப்பால் அடி போனேன். நான் எங்க வேணாலும் போனேன், ஏன் இஷ்டம். நான் சொல்லிட்டு போனேன் எல்லாத்தையும் உன்ட்ட. சொன்ன வேலையை செய்ய மாட்டேன். டேய் எங்கடா விட்டேன்? இன்ஸ்பெக்டர். டேய் இன்ஸ்பெக்டர் வர சொல்றா. சரிங்கண்ணா. இன்ஸ்பெக்டரோட பெரிய வீடு, இன்ஸ்பெக்டரோட சின்ன வீடு, 2 வீட்லயும் ஒரே நேரத்துல திருடி இருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் சின்ன வீடு வச்சிருக்காருன்னு எங்களுக்கு எப்படி மேடம் தெரியும்? நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு மாட்டிருக்காங்கல்ல, அது மாதிரி சின்ன வீடு ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு போர்டு மாட்டிருந்தா நாங்க ஏன் அங்க போறோம்? கண்ணா போடுறா. ஒரு 5 கொடுத்துட்டு இன்னொரு 5 அப்படியே அமுக்கிடலான்னு பாக்குறீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படிடா தெரியுது? நாச்சியார் படத்துல வர்ற ஜோதிகா மாதிரி சூப்பரா இருக்கீங்க மேடம். மேடம் உங்களை கிண்டல் பண்றா மேடம். போடா. நிறுத்துங்க மேடம். எதா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டு அடிங்க மேடம். நீங்க கேட்கிற கேள்விக்கு நாங்க யோசிச்சு பதில் சொல்ல வேணாமா? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. மறுபடியும் முதல்ல இருந்து போடா. அதுல இல்ல இதுல. தேங்க்யூ மேடம். கொடுத்துறேன் மேடம். கொடுத்துறேன் மேடம்.